நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். அமெரிக்காவின் வரி விதிப்பால வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த தொழிலையும் பாதுகாக்கணும், தொழிலாளர்களையும் பாதுகாக்கணும். அதனால ஒன்றிய அரசு விரைந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க. இப்போ பிரதமர் ஜப்பான் போயிருக்கிறாரு, அதுக்கப்புறம் சீனா போக இருக்கிறார். இந்த வெளிநாடு பயணம் பலன் தருமா? தொழில் வளர்ச்சி பெற்ற மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குறிப்பாக பம்பாய் அப்படி போன்ற இடங்கள் கொஞ்சம் பரவாயில்லைன்ற நிலைமையில குஜராத் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலங்கள் அதில் கவர் ஆகும். நம்ம இந்த 3வது கடிதம் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பீகாருக்கு போறதுக்கு முன்னாலேயே இந்த சப்ஜெக்ட்ல முதல்ல 25% இந்தியா மீது நான் வரி விதிப்பேன் என்று அமெரிக்கா சொல்லும் போதே அமெரிக்காவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் சம்பந்தமா இந்தியா கூட்டணிக்கு ஒரு கருத்து இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கட்சிகளுக்கு ஒரு கருத்து இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தானே ட்ரம்ப். ஏன் ட்ரம்ப் இந்தியாவை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு 65% அதிகமான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையை ஷேர் பண்ணக்கூடிய இந்த 2 நாடுகளும் ஏன் உட்கார்ந்து பேசி ஒரு ஒருமித்த செட்டில்மெண்ட்டுக்கு வரக்கூடாது என்பது இந்திய பொருளாதார அறிஞர்களின் எதிர்பார்ப்பு, மாநில முதல்வர்களின் எதிர்பார்ப்பு. ஆனா அது நடக்கல. ஏன் நடக்கலன்னா அந்த சப்ஜெக்ட ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரோ அல்லது ராணுவ அளவில் நிறைய வியாபாரத்தை நம்ம அமெரிக்காவோடு இருக்கிறதுனால டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களோ அல்லது நம்முடைய பிரதம அமைச்சரோ பேசல. பேசாதது மட்டுமல்ல, ஒரு நிபந்தனையுடன் கூடிய அமெரிக்க அனுமதி. நீங்க ரஷ்யாவில் 25% கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வது அல்லது பிசினஸ் டைஸ் வித் ரஷ்யா இந்தியா கூடாது. அது ஏன் கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் நம்ம உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய சண்டையை நிறுத்துவதற்கு ஏற்பாடு வகையில நீங்க ரஷ்யாவோட பிரேக் பண்ணுங்க என்ற ஒரு நிபந்தனையை விதிக்கிறாரு. இன்னைக்கு இந்தியாவுக்கான பொறுப்பாளரா அறிவிச்சிருக்கக்கூடிய ஆளு இந்தியா சம்பந்தமா ஒரு கருத்து போட்டிருக்காரு இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர்ல. அதாவது உக்ரைன் போரை நடத்துறதே மோடி தான். உள்ள நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவிடம் இருந்து இந்த பொருளை வாங்கி ரஷ்ய உக்ரைன் போரை உருவாக்குகிறார் மோடின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. இவ்வளவு சூழ்நிலையிலையும் ஜெய்சங்கர் நமக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கல, மோடி எதிர்ப்பு குரல் கொடுக்கல. நீங்க 27 ஆகஸ்டுக்கு அப்புறம் 50% உங்கள் மீதான வரி அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ 28 முடிஞ்சு இன்னைக்கு தேதி 29, 27 முடிஞ்ச அந்த ஒரு நாள்ல பங்கு சந்தை ஏற்ற இறக்கம் சம்பந்தமா பிசினஸ் வேர்ல்டு இன்னும் சில வெளிநாட்டு பத்திரிகைகள் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரே நாளில் பெரிய அளவுக்கான வியாபார நஷ்டத்தை பத்தி நான் பேசல, 2 விஷயத்தை மட்டும் பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையில் என்ன போட்டிருக்காங்கன்னா, 60% கனரக பொருட்கள் வியாபாரம் நடக்கக்கூடிய இந்தியா அமெரிக்காவுக்கு இடையே பல லட்சம் கோடிகள் இழப்பு. இந்த இழப்புக்கு காரணம் ஒரு சில சதவிகித பங்கு வீழ்ச்சி தான். அதுக்கப்புறம் இன்னொரு வியாபாரம் சொல்றான், கடல் வணிகம் இருக்குல்ல, இறால், மீன், இதெல்லாம் அமெரிக்காவுக்கு அதிகமா போறது. ஒரு 45% அந்த வியாபாரத்துல நாம இந்தியாவும் அமெரிக்காவும் ஷேர்ல இருக்கோம். இப்படியா ஷேர்ல இருக்கக்கூடிய இந்த வியாபாரத்துல இந்த 50% சப்ஜெக்ட் வந்ததுன்னு சொன்னா மிகப்பெரிய வீழ்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளோ சப்ஜெக்டும் நம்ம சொல்லும் போது அமெரிக்கா மீதான தன்னுடைய குரலை உயர்த்தி பேசாமல் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இருக்கக்கூடிய வியாபாரத்தை ஜப்பான் நீங்க என்கிட்ட வாங்கன்னு பேசுறதுக்காக ஜப்பான் போறாரு. சைனா ஏற்கனவே நம்மளை கூப்பிட்டு இருக்கிறான், அமெரிக்கா கூட உன் பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு வெளில வான்னு. அப்ப சைனாவுக்கு நீங்க எப்படி போகணும்? அமெரிக்காவுக்கும் எனக்கும் உள்ள சப்ஜெக்ட் சண்டே ஆகி போச்சுங்க, நானும் ட்ரம்ப்பும் சண்டை போட்டு வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதானே கரெக்ட்.
ட்ரம்ப் கிட்ட சண்டை போடாம ஜப்பான் கிட்ட போறதோ சைனா கிட்ட போறதோ ஊரை ஏமாத்துற கொள்கை. நீங்க ஒரு ஒரு உங்க மேல வந்து ஒரு கடுமையான நிபந்தனையை விதிக்கக்கூடிய நாட்டை முறிவுக்கு கொண்டு வராமல் எல்லா நாடுகளுக்கும் பயணம் செல்வதில் என்ன லாபம் இருக்கிறது? சைனா கேட்டது உங்ககிட்ட என்ன? நீங்க சைனாவுக்கு போற விசிட்ல என்ன லாபம்? ஜப்பான் கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, ஜப்பான் வந்து நீங்க கேட்டதை ஏத்துக்கிட்டு அமெரிக்கா கூட பிரேக் பண்ணிக்கல. அமெரிக்காவுடனான வியாபாரத்திற்கான மறு தேதி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க எவ்வளவு திறமையா இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த நாடும் தன்னை மேலே கொண்டு போவதற்கு தயாராக இருப்பார்கள். அப்போ ஒரு சரியான வெளியுறவு கொள்கை, சரியான பொருளாதார கொள்கை இல்லாமல் தவிக்கக்கூடிய நாடாக நம்முடைய இந்திய நாடு மோடியினுடைய ஆட்சியில மாறி இருக்கிறது. 11வது ஆண்டில் பிரவேசம் செய்யக்கூடிய இந்திய அரசு இந்த வெளிநாட்டு கொள்கையில் ஏற்படக்கூடிய சறுக்கலின் காரணமாக பல லட்சம் கோடிகளை தினம் தினம் இழக்கும்னு போட்டிருக்காங்க. ரகுராம் ராஜன் உங்களுக்கு யாருன்னு தெரியும், பொருளாதாரத்தினுடைய அறிஞர், ரிசர்வ் பேங்கினுடைய ஒரு முக்கிய இதில் இருக்காரு. ரஷ்யாவிடம் இருந்து அந்த ஆயில் வாங்குறதுனால ஹூ பெனிஃபிட்டட்? அவர் கேட்டிருக்கிற கேள்வி, ஹூ பெனிஃபிட்டட்? அமெரிக்கா போட்ட வரி விதிப்பினால் ஹூ இஸ் மீட்டிங் தி டேஞ்சர்? இந்த அபாயத்தை யார் சுமக்கிறார்கள்? அந்த லாபத்தை யார் ஏற்கிறார்கள்? அந்த லாபம் மக்களுக்கு இல்ல, முதலாளிகளுக்கு, குறிப்பா அவருடைய 2 நண்பர்களுக்கு. இந்த வரி விதிப்பு பல லட்சம் ரூபாயை இழக்கக்கூடியது கோடானு கோடி மக்களின் தலையில. ஆகவே இந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு இந்திய அரசினுடைய பொருளாதார கொள்கையை எதிர்த்து போராட வாருங்கள்னு ரகுராம் ராஜன் கூப்பிட்டிருக்கிறார். அப்போ இவருடைய பயணத்தை அறிவிப்பாக மீடியாக்கள் மூலமாக தெரிவிக்கிறார்கள். இந்திய பொருளாதார வீழ்ச்சியை பற்றி தெரிவிப்பதில்லை. இந்திய பொருளாதார வீழ்ச்சியை பற்றி பேசுகின்ற ஆட்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய போக்கு என்பது நீடிக்கிறது. அமெரிக்க வரி விதிப்பை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் சரி செய்யும் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? இந்த வரி விதிப்பு சம்பந்தமா இன்னைக்கு பல லட்சம் புள்ளிகள் விற்கக்கூடிய சில பத்திரிகைகள் டீட்டெயிலா எழுதிட்டாங்க. 2 பொருளாதார அறிஞர்கள்ட்ட, கிட்டத்தட்ட ஒரு நடுநிலை அறிஞர்கள் தான் அவங்க கிட்ட கேட்டிருக்கும் போது, இப்ப இந்த ஜிஎஸ்டி நான் உங்களுக்கு ஒரு பெரிய பம்பர் தீபாவளி நேரத்துல தரேன் அப்படின்னு, அதுல வந்து வேலை இழப்புக்கும் வரி விதிப்புல ஒரு சின்ன மாற்றத்தையும் நான் செய்ய போறேன், அதனால உங்களுக்கு மேக்சிமம் பெனிஃபிட் இருக்கும் என்பது நிர்மலா சீதாராமனுடைய அறிக்கை, மோடியுடைய அறிக்கை. ஆனா இன்னைக்கு அதனுடைய புள்ளி விவரங்களை 2 பொருளாதார அறிஞர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஜிஎஸ்டி வருவாய் என்பது எந்த ஸ்லாப்ல அதிகமா வருது? 18% ஸ்லாப்ல 69.7% வருது. அதாவது 70% ரெவென்யூ 18% ஸ்லாப்ல இருந்து வந்து கொண்டிருக்கு. இப்ப நம்ம ஜிஎஸ்டில என்ன பண்ண போறோம்? 18 எடுத்துட போறோமா? இல்ல, 12ஐயும் 18ஐயும் சேர்க்க போறோம். 12ஐயும் 18ஐயும் சேர்க்கறதுனால என்ன முன்னேற்றம் அப்படின்னு கேட்கும்போது, அதுல அந்த அறிஞர்கள் சொல்றாங்க, 12ல இருந்து நிறைய ஸ்கீமை 5%க்கு மாற்றணும். 28%ல இருக்கக்கூடிய ஐட்டங்களை பூரா 18%க்கு கொண்டு வரப்போம். இதுல 12ல இருந்து 5க்கு மாத்துறதுனால மிகப்பெரிய பொருளாதார வருவாய் இல்லை. நிறைய ஐட்டங்கள், உபகரணங்கள், மற்றதா நீங்க அதை சேர்க்கறீங்க. ஹெவி வெல்த் இன் எக்கானமி, அதுல ஒரு பாதிப்பை உருவாக்கல. 18% உங்களுக்கு 70% ஆன வருவாயை கொடுக்கறதுனால உண்மையிலேயே வருவாயை ஸ்டெபிலைஸ் பண்ணி இந்தியாவுக்கு நல்லது செய்யணும்னா 12 18 மெர்ஜ் பண்றதுக்கு பதிலா 18 ஸ்லாப் என்பதை 13 அல்லது 14, டேக் இட் அஸ் கிராண்டட், 15 கூட வச்சுக்க. ஆனா ஜிஎஸ்டி வரி விதிப்பதற்கு முன்பு எவ்வளவு இருந்தது பொருளாதாரம், வரி விதிப்பு வர்றதுக்கு முன்னால இப்போ எவ்வளவு வருமானம்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை இந்த ஸ்லாப்ல மாற்றுவதன் மூலம் இவங்களால செய்ய முடியாது. அப்படி அவங்க செய்யணும்னு நினைச்சா அந்த 18% ஸ்லாப்ல உள்ளத 13 அல்லது 14% மாற்றி இருந்தா அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்.
சரி, இதனால மாநிலங்களுக்கு என்ன லாபம் நஷ்டம் என்பதை பற்றி நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்கோம்னு சொன்னா, ஜிஎஸ்டி 2017 அமலாக்கும் போதே ரிலாக்சேஷன் பீரியட் 5 வருஷம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு சப் கிளாஸ். 2022 அந்த ரிலாக்சேஷன் மூலமா மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை மத்திய அரசு கொடுத்திருக்க வேண்டும். ரிலாக்சேஷன் 5 வருஷம் பத்தாதுன்னு சில மாநிலங்கள் கேட்டதுனால 2வது எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கணுமானா கொடுத்திருக்கணும். இந்த அரசு முதல் சப்சிடி 5 வருஷ ஸ்லாப்ல கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, நீட்டிக்க வேணும்னு சொல்றதை கொடுக்கல. ஆகவே இது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அறிவிப்பே ஒழிய மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பலத்தை இது கொடுக்காது. சரி, இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல அவர் சொல்லியிருக்கும் போது கன்சென்சஸ் மூலமாகத்தான் இந்த முடிவுகளை எடுத்திருக்கிறோம்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அது எல்லா முதல்வர்களும் என்ன கேக்குறாங்கன்னா, எந்த மாநில முதல்வரோட நீங்க பேசுனீங்க? மாநில முதல்வருடைய 2 ஆலோசனை கூட்டம் ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்தது, அதுல நாங்க முடிவை அறிவிக்கிறோம்னு சொன்னீங்களே தவிர இது வரைக்கும் கொடுக்கல. அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் பிப்ரவரி. அப்போ இந்த பொருளாதார தேக்க நிலை, மாநிலங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, இதை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய பொருளாதார துறையை சார்ந்த அரசு ஆலோசகர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால ஒரு மிகப்பெரிய 2.17 லட்சம் கோடிகள், கார்கேனுடைய பதிவு அவருடைய இது என்ன போட்டிருக்காருன்னா 2.5 லட்சம் அல்லது 5 லட்சம், அதாவது 2.5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு, 5 லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்பு பறிப்பு, ஒரு இத்தனை லட்சம் ஆட்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி விட்டு இத்தனை லட்சம் கோடி நஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ்டி வரி விதிப்பு மாற்ற முறை என்பதை பற்றி மக்களிடையோ மாநில முதல்வர்களிடையோ பேசாமல் மோசமாக செயல்படக்கூடிய அரசாக நம்முடைய ஒன்றிய அரசு இருக்கிறது என்று எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறாரு. பீகார்ல இது சம்பந்தமா நம்முடைய தமிழக முதல்வர் பேசும்போதே சொல்லியிருக்கிறாரு, ரெஸ்பாண்டிங் டு த வியூஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இஸ் இக்னோர்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ மாநிலங்களினுடைய அந்த குரலை ஒலிக்காத ஒன்றிய அரசு பொருளாதாரத்தில் தினம் தினம் நசிவை நோக்கி சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்னைக்குள்ள யதார்த்தம். பேசும்போது பீகாரை குறிப்பிட்டீங்க. பீகார்ல ராகுல் காந்தி பேசும்பொழுது குஜராத்தில் பெயர் தெரியாத கட்சிகளுக்கு 4300 கோடி நன்கொடை போயிருக்கு, இதை யார் கொடுத்தது, அந்த பணம் யாருது அப்படின்னு விசாரிக்கல இது வரைக்கும், இதனை தேர்தல் ஆணையம் விசாரிக்குமா, யார் பணம் கொடுத்தாங்க என்னன்னு, இல்லை பிரமாண பத்திரம் கேட்குமா, இல்லை அதை மூடி மறைக்க சட்டத்தை மாற்றுமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது அது ஒரு ஆய்வு அறிக்கை. அந்த ஆய்வு அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, 2019 24 வரை ஏற்கனவே ஒரு ஸ்லாப் இருந்தது, 2017 வரைக்குமான ஒரு ஸ்லாப். அது நீங்க பல லட்சம் கோடிகள் சுருட்டிய பாரதிய ஜனதா கட்சி அரசு அப்படின்னு ஒரு தலைப்புல நிறைய தமிழ் நாளிதழ்கள்ல வந்தது. அது அப்படியே ஊடகங்களை தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அதை போடாம கொஞ்சம் ஏமாற்று வேலையின் மூலமாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாப் முடிஞ்சு போச்சு. இது நவீன திருட்டு, அதாவது ஓட்டு திருட்டு என்று பீகார்ல போகக்கூடிய பேரணிக்கு மாறாக இது கிட்டத்தட்ட ஓட்டு தொடர்புடைய திருட்டு. என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னா, நானா என் பேர்ல ஒரு குட் வில் பார்ட்டி, நல்ல எண்ண கட்சி, சமூக மாற்ற கட்சி, சோசியல் சேஞ்ச் பார்ட்டி, எஸ்சிபி. அதாவது நானா ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது, நாங்க ஒரு 12 பேர் சேர்ந்து ஒரு லெட்டர் பேட் அடிக்க வேண்டியது, அதன் மூலமா ஒரு கட்சியை உருவாக்க வேண்டியது. அப்படி உருவாக்கப்பட்ட 24 கட்சிகள்ல ஒரு 14 கட்சிகளுடைய அடையாளங்கள் தெரியாம போய் ஒரு 10 அடையாளத்தை மட்டும் ஒன்றிய அரசு தேர்ந்தெடுத்து அந்த 10 கட்சிகளுக்கு காசை கொடுத்து நாங்க இந்த கட்சியினுடைய கூட்டணியோடு, அதாவது பிஜேபி இந்த கட்சியோட கூட்டணியில இருக்கு என்று வெளி உலகத்துக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த காசு 4300 கோடி ரூபாயை செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, 4300 வாங்கினாங்க, 4300 செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு விட்டுட்டா கூட தேர்தல் கமிஷனுக்கு அந்த கட்சியினுடைய ஆட்கள், அதனுடைய வேட்பாளர் எவ்வளவு செலவுன்னு போட்டிருப்பார் இல்லையா, அந்த 10 கட்சியினுடைய பினாமி ஆட்கள் அவங்களுடைய அக்கௌண்ட்டை சப்மிட் பண்றாங்க.
அதனுடைய டோட்டல் அந்த 10 வேட்பாளர்களுடைய 10 கட்சி சார்பான வேட்பாளர்களுடைய மொத்த செலவு 38 லட்சம் மட்டுமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சாம்பிளுக்கு ஒரு இடத்துல போட்டு அதை ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு செயற்கையா நமக்கு ஆதரவு உள்ள அமைப்புன்னு காட்டுறதுல இவங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கம். அதன் மூலமா பல கோடி ரூபாய் சுருட்டல். 36 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணிட்டு 4300 கோடி ரூபாயை தன்னுடைய பிஜேபியினுடைய செலவுக்கு மாற்றி இருக்கிறார்கள் என்பது எலெக்ஷன் கமிஷனுடைய அறியாமையினால் நடந்த திருட்டு இல்ல. இப்ப எல்லாம் முகநூல்ல எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மோடியினுடைய குடும்ப உறவினரான ஞானேஸ்வர் யாருன்னா அது தூரத்துல அவருடைய உறவினரா வராரு, ஞானேஸ்வருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன பதவிகள்லாம் கொடுக்குறாங்களோ அது பிஜேபிக்கு செய்யக்கூடிய உதவி இல்ல, மோடி குடும்பத்துக்கே செய்யக்கூடிய உதவி. ஆகவே தன்னுடைய குடும்ப சார்புடைய ஆட்களை பொது வெளியில் வைத்து அந்த பொது வெளியின் மூலமாக பிஜேபி என்கின்ற சர்க்கார் செய்யக்கூடிய பொருளாதார ஓட்டு தொடர்பான திருட்டுக்கு ஒரு முடிவு கட்டுங்கள்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அந்த எம்ஜி தேவசகாயம்ன்றவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா, ஜனாதிபதிக்கு அந்த நகலை அனுப்பியிருக்காரு. இவ்வளவு வெளிப்படையா ஊழலை செய்யக்கூடிய முதல் கட்சியாக பிஜேபி இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த கட்டுரை முடிவு. பீகாரை பத்தி பேசுனீங்க. அங்க வாக்கு திருட்டுக்காக ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை அப்படிங்கிற பேரணி நடத்துறாரு, அதெல்லாம் குறிப்பிட்டு சொன்னீங்க. இப்ப மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி இந்த குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்க. ஒரு குழுவே இங்க அனுப்பியிருக்கிறாங்க மேற்கு வங்கத்துக்கு வாக்காளர் பெயரை நீக்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதாவது தேர்தல் கமிஷனை பற்றிய கட்டுரைகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் காலத்துல இருந்து நடந்த தேர்தலை பற்றி கோலப்பன் அப்படின்றவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரை எல்லாம் பாத்தீங்கன்னா டெலிஷன் எவ்வளோ, ஆடட் எவ்வளோ அப்படின்ற டீடைல்ஸ் வருது. 2014க்கு பின்னால 15-16 வரைக்கும் அமைதியாக இருந்த நம்முடைய மோடி அரசு 17க்கு அப்புறம் அல்லது 21க்கு அப்புறம் இந்த மெஜாரிட்டி என்பது பிஜேபிக்கு கிடைக்காத போது அவர்களுடைய தேர்தல் கமிஷனை பயன்படுத்துகின்ற முறை நேர் ஆப்போசிட்டா இருக்கு. அதாவது நீங்க ஆதார் கார்டு இஸ் எ பேட்டன் கார்டு ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் அப்படின்றது உச்சநீதிமன்றம் ஒத்துக்கிட்டு இருக்கு. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு 2 நீங்க ஜட்ஜை போட்டதை சீனியர் ஜட்ஜ் அப்போஸ் பண்றாங்க. கொலீஜியத்திலேயே நீங்க கடைசி இடையில இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை கொண்டு வந்து போடுறாங்க. எல்லாமே வரம்பு மீறிய செயலாக மோடி அரசு போய் கொண்டிருக்கிறது. அதில் பிஜேபியினுடைய கட்சியாக மாறி செயல்படுகிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அது இசிஐ இல்ல, பாரதிய ஜனதா கமிஷன், பிஜேசிஐ அப்படின்னு போட்டான். பாரதிய ஜனதாவுடைய கமிஷன் இந்தியா என்று நீங்க அந்த பீகார்ல வந்து அந்த பிரச்சார பயணத்துல ஒரு பேசுறாரு. நம்ம ஸ்டாலின் பேசும்போது தமிழ்ல பேசுற ஒரு வழக்கறிஞர் வந்து ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கான காரணம் அந்த பகுதியில் உள்ள மக்களின் வாழ்க்கை நிலைமை ரொம்ப கீழே போயிடுச்சு. பீகார்ல இருக்கக்கூடிய கேஸ்ட் நிலைமை என்றது மாறி அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்ற நிலைமைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால எதிர்கட்சிகள் இந்த சப்ஜெக்ட்ல மெஜாரிட்டி ஆயிடுவாங்களோ, நம்ம கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தேர்தல் கமிஷன் தான், அதை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை சட்டத்தின் மூலமாக இந்த நாட்டை ஆளலாம் என்பதுதான் பிஜேபியினுடைய எதிர்கால சிந்தனை. அதற்கு ஜனநாயக சக்திகள் வழிவிடக் கூடாதுன்றதுதான் இந்தியா கூட்டணியினுடைய அப்பீல். வாக்கு திருட்டு தொடர்பாக எதிர்கட்சிகள் எடுத்துள்ள இந்த பேரணி போராட்டம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாரத் ஜோடோ யாத்திரா நடத்தினார் ராகுல் காந்தி. ஆனா அந்த அளவுக்கு அது பலன்தல்ல, அதே போல இதுவும் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்க. நீங்க ராகுல் காந்தியினுடைய 2024 தேர்தல் ரிவ்யூ ஏற்கனவே நம்ம 2 பேட்டியில பேசணும். எதிர்கட்சிகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய தயக்கம், வேட்பாளர்களை அறிவிப்பதில் காங்கிரஸ் கட்சி செய்த தவறுகள், இவையெல்லாம் 2024 தேர்தலுக்கு முன்பு பேசப்பட்டது. அதை மீறி செயல்படுவதற்கான ராகுல் காந்தியினுடைய தலைமைக்கு அனுபவம் பத்தவில்லை. ஆகவே நாம் அந்த தோல்வியை சந்திச்சோம். இப்ப கூட நம்ம போன பேட்டியில என்ன சொன்னோம், எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ராடை நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா 49 தொகுதிகள் உடனடியாக ரத்து செய்யப்படணும். 78 தொகுதிகள் தேர்தலையே நடத்தியிருக்க கூடாது.
இப்ப யார் மெஜாரிட்டி, யார் மைனாரிட்டி? 300க்கும் மேல இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணிக்கு அடுத்த நிலையில் பிஜேபி. இதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை உணர்ந்து கொண்டு பீகார் போன்ற இடங்களில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இருக்குல்ல. நீங்க பீகார்ல உள்ள தேஜஸ்வி யாதவுக்கு உள்ள செல்வாக்கை அங்கீகரித்து செயல்படுவதில் அகிலேஷ் யாதவுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புணர்ச்சி காங்கிரசுக்கு இருக்க வேண்டும். இப்பதான் அது அந்த பேரணியிலையும் அந்த யாத்திரையிலையும் வருது. இன்னும் கூட நீங்க கேரளாவில் 12 நாள் போராட்டம் பண்ண பிறகுதான் கேரளாவில் 6 ஸ்கேண்டல் மூலமா ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவை பதவி இழக்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலா முதல் நாள்ல காங்கிரஸ் கட்சி தலையிட்டு இருந்ததுன்னா அதை செய்திருக்கலாம். ஆனா தலைமை அதை செய்யல. அப்போ நேஷனுடைய முக்கியத்துவத்தை காங்கிரஸ் சரியா கொடுத்தா மாற்றம் நிகழும். தலைமை கொஞ்சம் யோசிச்சா அதுக்கு நடுவுல வலதுசாரி சக்திகள் தன்னுடைய ஆதிக்கத்தை போட்டு நிரப்பிடுவாங்க. இப்ப கூட 2026ல எல்லா கூட்டணியும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டா பல விஷயம் இருக்கு. இப்ப நீங்க இடதுசாரிகள் மட்டும்தான் அந்த செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு இந்த வரி விதிப்பு கொள்கைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இந்தியா கூட்டணிக்கு அது பொறுப்பு இல்லையா? அனைத்து மாநிலத்தினுடைய எதிர்கட்சி முதல்வர்களும் ஆதரிக்கிறாங்களே, ஏன் அதுல சேரல? காங்கிரஸ் தலைமை கொஞ்சம் நிதானிச்சு யோசிப்பது, பிஜேபிக்கு ஆதரவா போய்விடக் கூடாது. அமெரிக்காவை எதிர்க்கணும்னா எதிர்க்கணும், உடனே முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு பெரிய தலைமை பஞ்சம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்காங்க. செய்வதில் சில தடைகள் மாநில தலைமையினால் வருகிறது. அதை சரி செய்வதில் ஒரு காலதாமதம் ஏற்படுகிறது. இந்த முறை அந்த காலதாமதம் இல்லாமல் அதை எதிர்கொள்வதற்கு இந்தியா கூட்டணி முயற்சிக்க வேண்டும்ன்றதுதான் எல்லாருடைய அப்பீலும் கூட. 75 வயது ஆயிடுச்சு, அதனால பிரதமரை மாத்திருவாங்க, ஆர்எஸ்எஸ் அமைப்பு அப்படிதான் சொல்லுது அப்படின்லாம் எல்லோரும் சொல்லி வந்த நிலையில இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்றாருன்னா, 75 வயசு ஆயிடுச்சுன்னு யாரையும் நான் ஓய்வு பெற சொல்லவும் இல்லை, நானும் ஓய்வு பெறுவேன் என்றும் சொல்லல அப்படிங்கிறார். ஆர்எஸ்எஸ் தலைமையின் கீழ் செயல்படுவதுதான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நாங்கள் அப்படி சொல்லவில்லை என்று மாற்றி பேசுவது ஆர்எஸ்எஸ் தலைமைக்கு இல்ல, பிஜேபி தலைமைக்கும் அது பொருந்தும். மோகன் பகவத் போன தடவை பேசினது தன் மனசாட்சியோடு பேசினது. நிதின் கட்கரி என்கின்ற ஆளுமையை, ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஆளுமையை கொண்டு வரலான்னு அவங்க நினைச்சாங்க. அதற்கு தடையா 4 பேர் இருக்காங்க. 4 பேரை தாண்டி எல்லாம் ஆர்எஸ்எஸ் வர முடியாது. ஆகவே அதை கொஞ்சம் பின்னோக்கி தள்ளிட்டாங்க. நீங்க எல்லா இடத்துலயும் அமித்ஷாவும் நம்ம மோடியை தவிர வேற யாருமே மேல வரல. இந்த 2 ஆளுமைகளை விட்டா பிஜேபிக்கு ஆளே இல்லையா என்ற கேள்வி ஆர்எஸ்எஸ் கூடாரத்துல கேட்கப்பட்டது. இப்போ ஆர்எஸ்எஸ் மூலமா அதை சொல்ல வச்சிருக்காங்கன்னு சொன்னா, சரிந்து வரும் செல்வாக்கைனா என்ன? நீங்க ஜம்மு காஷ்மீர்ல இப்போ ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தீங்க. ஏற்கனவே பகல்காம் தாக்குதல் ஒண்ணு வந்தது. இப்போ எதிர்பார்த்த வெள்ளத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லாம 12 பேர் இறந்து போக வேண்டிய சூழலுக்கு பதிலா 53 பேர் இறந்திருக்காங்க. ஒரு 41, ஒரு 12. அப்போ ஆட்சி நிர்வாகம் என்பது ஒரு மோசமான நிலைமையாக மாறி சடங்காக அந்த 3 மாநிலத்தையும், ஜம்மு காஷ்மீர், அந்த யூனியன் டெரிட்டரி, இந்த உருவாக்கம் போயிருக்கு. சோ எங்கெங்கெல்லாம் பிஜேபி ஹோல்டுல வருவாங்கன்னு நினைச்சோமோ அங்க எதிர்ப்பு வருவதை தடுக்கிறதுக்கு நாமும் மோடிக்கு பக்கத்துல இருக்கிறோம் என்று சொல்ல வைத்திருக்கிறார்கள். ஆனா அவங்க அஜெண்டா என்பது கரெக்டா இருக்குது. இந்திய பொருளாதாரம் ஒரு திசையை நோக்கி அப்படின்னு ஒரு கருத்தரங்கம் நடத்துறாங்க. எல்லா கட்சிகளினுடைய கருத்தை விட ஒரு பெரிய கட்சி சொல்லுவதை ஏற்க வேண்டும்னு கூட்டணி கட்சிகளுக்கு வகுப்படுகிறாங்க. அதிமுக ஆர்எஸ்எஸ் கொள்கையை ஏற்றுக்கொண்டதுன்னு தமிழ்நாட்டிலேயே எல் முருகன் பேசுறாரு. திராவிடத்துக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட ஓப்பனா பேசும்போது எதிர்ப்பு குரல் ராஜேந்திர பாலாஜி கிட்ட இருந்தும் வரல, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்தும் வரல. அப்போ ஆர்எஸ்எஸ் தன்னுடைய பாதையில் தன்னுடைய பிஜேபி கூட்டாளிகளை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பிஜேபியினுடைய தலைமையை நாங்க மாற்ற விரும்பவில்லைன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு 2026 வரைக்கும். அது வரைக்கும் இவர் பிம்பத்தையே காட்டுறாங்களான்றது கடைசி வரைக்கும் நம்ம யோசிச்சுதான் பார்க்கணும். திடீர் என்று ஒரு மாற்றம் வந்தா அதை மாற்றுவாங்க. அது வரைக்கும் இவரை பயன்படுத்தி தான் போவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. அதனால மோகன் பகவத்துக்கு இன்னைக்கு பேசுற வார்த்தை உருவாக்கப்பட்ட வார்த்தை, அன்னைக்கு சொன்னது அவர் மனதிலிருந்து வந்த வார்த்தை. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.